டாடா மோட்டார்ஸோட நெக்ஸான் EV தான் இந்தியாவோட ஹையஸ்ட் செல்லிங் எலக்ட்ரிக் வெஹிக்கிள். கிட்டத்தட்ட 80% மார்க்கெட் ஷேர் வச்சிருக்காங்க இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். ஒரு பக்கம் நாம டாடா மோட்டார்ஸோட வளர்ச்சி மற்றும் பில்ட் குவாலிட்டியை குளோரிஃபை பண்ணாலும், மறுபக்கம் டாடா கார்ஸோட குவாலிட்டி இஷ்யூஸ் மற்றும் ஆவரேஜான ஆஃப்டர் சேல் சர்வீஸ் பல இடங்கள்ல பார்க்க முடியுது. இந்தியாவில் அதிகமா எலக்ட்ரிக் கார்களை விற்பனை செய்யறது டாடா மோட்டார்ஸ் அப்படிங்கிறதுனால அவங்களுடைய எலக்ட்ரிக் கார்ஸ்ல வர பிரச்சனைகள் ஹைலைட் ஆகுது அப்படின்னு சொல்ல முடியாது. டாடா மோட்டார்ஸோட இன்டர்னல் கம்பஷன் இன்ஜின்ஸ்ல கூட பல ப்ராப்ளங்கள் இருக்கு இன்னைக்கு வரைக்கும். சரி, இந்த குறிப்பிட்ட சம்பவத்துல அங்கித் சோந்தி அப்படிங்கிறவர் ஹைதராபாத்ல நெக்ஸான் EV பயன்படுத்திட்டு வராரு. அவர் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல நெக்ஸான் EVயோட ஆக்சிலரேட்டர் பெடல் நார்மலா டிரைவ் பண்ணும் போதே பிரேக் ஆகி விழுந்திருக்கு அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. அவருடைய ட்வீட்ல சாதாரணமா பயன்படுத்தும் போதே இந்த ஆக்சிலரேட்டர் பெடல் பிரேக் ஆயிருக்கு. டாடா மோட்டார்ஸ் 5 ஸ்டார் சேஃப்டி கிளைம் பண்றாங்க. இது மாதிரி சிறிய விஷயங்களை கூட எப்படி செக் பண்ணாம விட்டாங்க, அதுவும் எசென்சியலான சேஃப்டி காம்போனன்ட் அப்படின்னு ட்வீட் பண்ணிருக்காரு. மேலும் இது ஸ்லோ ஸ்பீட்ல நடந்ததுனால எந்த விதமான பிரச்சனையும் இல்ல. ஹைவேஸ்ல அதிவேகத்துல பயணம் செய்யும் போது இந்த பிரேக்கேஜ் ஏற்படுத்திருந்ததுன்னா அது எவ்வளவு பெரிய சேஃப்டி இஷ்யூ ஆயிருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. மேலும் இந்த காரை டிரைவ் பண்ணவரு ஃப்ளோர் மேட்டை ரிமூவ் பண்ணப்ப கையோட இந்த ஆக்சிலரேட்டர் பெடலும் வந்ததா சொல்றாரு. கார்களை பொறுத்த வரைக்கும் 1000ல் ஒரு கார்கள்ல மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் வர்றது சாதாரண விஷயம் தான். ஆனா ஆக்சிலரேட்டர் பெடல் போன்ற சேஃப்டி காம்போனன்ட்ஸ்ல எரர்ஸ் வர்றதை கண்டிப்பா அனுமதிக்க முடியாது. இந்த குறிப்பிட்ட சம்பவத்துல டாடா மோட்டார்ஸ் ட்விட்டர் பதிவுக்கு உடனே ரெஸ்பாண்ட் பண்ணி இந்த ப்ராப்ளத்தையும் ரெக்டிஃபை பண்ணிருக்காங்க. நெக்ஸான் EVயை பொறுத்த வரைக்கும் டாடா தரப்புல இருந்து பேட்டரிக்கு 80 இயர்ஸ் அல்லது 1.6 lakhs கிலோமீட்டர்ஸ் வாரண்டியும், மற்ற காம்போனன்ட்ஸ்க்கு 1.25 lakhs வரைக்கும் ஸ்டாண்டர்ட் வாரண்டியும் ப்ரொவைட் பண்றாங்க. இதன் காரணமா இந்த பார்ட்டை ஃப்ரீயாவே ரீப்ளேஸ் பண்ணிருக்காங்க டாடா மோட்டார்ஸ். பட் டாடா மோட்டார்ஸ் கார்ல இது மாதிரி நடக்கிறது முதல் முறை இல்ல. இந்த ட்வீட்டை பார்த்துட்டு மேலும் ஆனந்த் பதக் அப்படிங்கிறவர் இதே மாதிரி ஒரு சம்பவத்தை அவருக்கும் நடந்ததாகவும் பதிவிட்டிருக்காரு. இந்த சம்பவத்திலையும் நெக்ஸான் EVல ஆக்சிலரேட்டர் பெடல் கம்ப்ளீட்டா டிஸ்லோகேட் ஆனதையும் தெரிவிச்சிருக்காரு. நாம ஹையஸ்ட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லப்படுற குளோபல் என்கேப்ல ஒரு வெஹிக்கிள் கிராஷ் ஆகும்போது அந்த இம்பாக்ட்ல எப்படி அப்சர்வ் பண்ணுது, பேசஞ்சரை எப்படி சேவ் பண்ணுது அப்படின்னு தான் சொல்லுமே தவிர ஒரு ப்ராடக்டோட குவாலிட்டி ஹையஸ்டா இருக்கா அப்படின்னு செக் பண்ணாது. இந்த ரெண்டுக்குமான வித்தியாசத்தை இது மாதிரி சம்பவங்கள் எவிடென்ட்டா எடுத்து காட்டுது. டாடா மோட்டார் சேஃப்டில இம்ப்ரூவ் ஆயிருந்தாலும் இது மாதிரி சீரியஸான குவாலிட்டி இஷ்யூஸை இம்ப்ரூவ் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல.